13வது ஆண்டாக உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர், உலக தமிழர்களின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். செப்டம்பர் 11ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். உலக தமிழர்களுக்கு பொருளாதார ரீதியிலான உதவிகளை வழங்குவது, தொழில் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து மாநாட்டில் ஆலோசித்து அதற்கான தீர்வுகள் காணப்படும் என்றும் ஜி. விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மொழி, இன்னொரு பகுதி பொருளாதாரம். தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி. தமிழர்கள் வளர்ந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்வர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி எங்கெங்கே யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக, அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம்.